சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாளை புது வருடம் பிறக்கின்றது. கட்டாயம் இந்த ஒரு பொருளை பசுவிற்கு தானம் செய்ய மறக்காதீர்கள். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல புது வருடம் பிறக்கும்போது கண்டிப்பாக எல்லார் வீட்டு வாசல்லையும் கலர் கோலம் போட்டிருப்போம். வீட்டில் குலதெய்வத்தை வேண்டி முதல்ல மண் அகல் விளக்கு நம்ம தீபம் ஏற்றுவோம். அதுவும் நாளை புது மண் அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. அதுவும் நெய் ஊற்றி அல்லது இழுப்பெண்ணெய் ஊற்றி ஏற்றுவது ரொம்ப நல்லது. அடுத்ததாக வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. இது அனைத்துமே செய்த பிறகு பசுவிற்கு உங்களால் முடிந்த இந்த ஒரு பொருளை, அது ரூ. 10 தாங்க இந்த பொருளோட விலை. இந்த பொருளை நீங்க பசுவிற்கு கொடுப்பதன் மூலம் கண்டிப்பா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியா என்னால சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு தொடக்கத்திலையுமே நம்ம ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது அது கண்டிப்பா அது நல்ல தொடக்கம், நல்ல முன்னேற்றமாகவும் உங்களுக்கு அமையும். குரு பகவானிற்கு உகந்த நாளாகவே வரக்கூடிய வியாழக்கிழமை நமக்கு புத்தாண்டு பிறக்கின்றது. அப்ப இந்த குருவின் அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். குரு பார்வை இருந்தால் கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த குருவின் அனுகிரகம் பெற்ற மஞ்சள் வண்ண வாழைப்பழத்தை நம்ம பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம். இவ்வாறு கொடுக்கும்போது பசுவில் அனைத்து தெய்வங்களும் சங்கமிக்கின்றன. அந்த பசுவிற்கு நம் வாழைப்பழம் கொடுப்பதினால நமக்கு அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் குரு பகவானின் ஆசீர்வாதமும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அதுவும் ஜனவரி 1ஆம் தேதி நம் இது போல் செய்யும் போது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சுபகாரிய தடைகள் வராது. மேலும் இந்த நாட்கள்ல குரு ஹோரையில வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பு. குரு ஹோரை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது. அதாவது 3 நேரங்களையும் விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. இந்த 3 நேரத்தில் ஏதேனும் ஒரு நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது. இந்த நேரங்களில் நம்ம தேன் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த நேரங்களில் தேன் தானம் செய்தால் கண்டிப்பா இந்த வருஷத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் இந்த நாட்கள்ல மஞ்சள் வண்ண பூக்கள் மற்றும் மஞ்சள் வண்ண இனிப்பு வகைகள் நம் வீட்டில் வாங்கி வைக்கும்போது நம் வீட்டில் அதீத சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும். மேலும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் பல அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு அள்ளித்தர வேண்டும் என என்னுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வருட தொடக்கத்தில் உங்கள் குலதெய்வத்திற்கு மண்ணகல் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்திற்கு உங்களால் முடிந்த மஞ்சள் வண்ண இனிப்பு வகை வைத்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளும் அனைத்து சந்தோஷங்களும் வந்து சேரும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சரண் கிருஷ்ணா உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.